ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 11 கீழ்கணக்கு நூல்கள் அதோட ஆசிரியர் பெயரோட பார்க்க போகிறோம் ஷார்ட்கட்டோட. இப்போ பாருங்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள், அறநூல்கள் 11 இருக்குது, அகநூல்கள் 6, புறநூல் 1 இருக்குது. இது மொத்தம் சேர்த்து 18 நூல்கள். ஆசிரியர் பெயரோட எது எதுக்கு தேவையோ ஷார்ட்கட் அதோட பார்க்கலாம். ஒரு சிலதுக்கு நமக்கு தேவைப்படாது, நமக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணதுனால. நாலடியார் சமண முனிவர்கள் நல்லா தெரியும். நான்மணி கடிகை விளம்பி நாகனார். இது எப்படி லிங்க் பண்ணிக்கலாம்னா, நாகம் தான் கடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகனாரில் நாகம் இருக்கு இல்லையா, கடிகையில் கடிக்கும். அப்போ நாகம் தான் கடிக்கும் அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னா நாற்பது கபிலர் தெரியும். இனியவை நாற்பது பூதஞ்சேந்தனார். பாருங்கள், பூதம்னாலே நம்ம பயப்படுவோம், ஆனால் இங்கே இனிமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பூதத்தை சேர்ந்தவங்க இனிமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்கிறாங்க. அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. பூதம் சேர்ந்தனா பூதத்தை சேர்ந்தவங்க இனிமையாக இருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க, மாற்றி சொல்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். திருக்குறள் திருவள்ளுவர் ஓகே. நமக்கு திரிக்கடுகம் நல்லாதனார். பாருங்கள், கடுகு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றணும்னா அது நல்லா தான் எரியும். எப்படி கடுகு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றணும்னா நல்லா தான் எரியும். அப்போ திரிக்கடுகம் நல்லாதனார். அதுபோல் லிங்க் பண்ணிக்கோங்க. ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். பாருங்கள், இந்த ஆச்சாரமாக இருக்கிறவங்கெல்லாம் பெருமாளை நினச்சி வாயிலே போட்டுக்குவாங்க. சும்மா இது ஃப்ரெண்ட்ஸ், நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். இது யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக இல்லை, ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட்கட்காக. ரொம்ப ஆச்சாரமாக இருக்கவங்க பெருமாள் சாமியை நினச்சி வாயில் இப்படி போட்டுப்பாங்க இல்லையா, அது போல் லிங்க் பண்ணிக்கோங்க. வாயில் போட்டுக்குவாங்கன்னா இப்போ பெருவாயின் முள்ளியாருக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆசாரக்கோவை. பழமொழி 400 முன்றுரை அறையனார் நமக்கு தெரியும். சிறுபஞ்சமூலம் காரியாசான். பாருங்கள், ஒரு காரியம் நமக்கு வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டணும்னா ஒரு சிறு பஞ்சு போட்டு அது மூலமாக விளக்கேற்றணும். ஒரு சிறு பஞ்சு போட்டு விளக்கேற்றி அது மூலமாக நமக்கு காரியம் நிறைவேறணும்னு வேண்டிக்குவோம். அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. சிறுபஞ்சு மூலம் காரியாசான். முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிழார். இந்த முதுமொழினா பழைய மொழிகள் இல்லையா, பழமையானது. அதெல்லாம் யார் பேசுவாங்க? கிழவர்கள் தான் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? எல்லாருமே ஒன்றா கூடும்போது பேசுவாங்க. ஸோ முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார் அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. ஏலாதி கனிமேதாவியார். பாருங்கள், கனிமேதாவியார் இங்கே ஏலாதி எழுதியிருக்காரு இல்லையா, அறநூல்களில் எழுதியிருக்காரு. அறநூல்களில் அதே போல் அகநூல்களில் திணை மாலை 150 கனிமேதாவியார் தான் எழுதியிருப்பார். இது ரெண்டையும் சேர்த்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏலாதியை ஏலக்கான்னு எடுத்துக்கோங்க. திணை மாலை 150 எடுத்துக்கலாம். அப்போ 150 ஏலக்காவை யாரால் எண்ண முடியும்னா, கணிதத்தில் மேதாவியாக இருக்கிறவங்களால சீக்கிரம் எண்ண முடியும். மற்றவங்கள விட கணிதத்தில் ரொம்ப மேதாவியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க டக்குன்னு 150 ஏலக்காவை எண்ணிட முடியும். அது மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. அப்போ 150ன்னு வருது இல்லையா, அந்த நூலுக்கும் ஏலக்காய் ரெண்டுத்துக்குமே கனி மேதாவியார் வருவாங்க. அடுத்து இந்த அகநூல்கள் 6 பாருங்கள். கார் 40 கண்ணன் குத்தனார். அதாவது 40 வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம காரில் தான் போய் கண்ணனோட கூத்தெல்லாம் பார்த்துட்டு வருவோம். சின்ன வயசாக இருந்தால் நடந்து போயிடலாம். 40 வயசு ஆயிடுச்சு இல்லையா, ஸோ காரில் தான் போவோம். காரில் போய் கண்ணனோட கூத்து பார்க்குறதுக்கு போவோம். 550 மாறன் புரையனார். மாறன் ஒரு கடைக்கு போய் 50 ரூபா கொடுத்து 5 புரை வாங்கி சாப்பிட்றாரு. மாறன்றவர் 50 ரூபா கொடுத்து 5 புரை வாங்கி சாப்பிட்றாரு. அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. 570 மூவாதியார். இந்த மூவாதியாரை 3 எழுத்து 3ன்னு வச்சுக்கோங்க. இது வாத்தியார் 3, 5, 7 இதெல்லாம் நமக்கு சொல்லித்தராரு. இந்த 570 இல்லையா, 570 5, 70 7, இது 3. ஸோ இந்த 3, 5, 7ன்னு நமக்கு ஆட் நம்பர்ஸ்லாம் சொல்லித்தராங்க. யார்? வாத்தியார் தான் சொல்லிக் கொடுப்பாரு. வாத்தியார் தான் 3, 5, 7ன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ 570 மூவாதியார். திணைமொழி 50 கண்ணன் சேர்ந்தனார். கண்ணனை சேர்ந்தவங்கெல்லாம் 50 வயசு ஆயிடுச்சுனாலும் அந்த திணைமொழி அதெல்லாம் அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்பாங்க. இந்த மொழினாலே அந்த பேச்சு இல்லையா, அதெல்லாம் கேட்பாங்க. கண்ணனை சேர்ந்தவங்க 50 வயசு ஆயிடுச்சுனாலும் இந்த திணைமொழியெல்லாம் கேட்பாங்க. அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. அது கனிமேதாவியர் இது பார்த்துட்டோம். கைநிலை புல்லங்காடனார். கையால் தான் புல்லெல்லாம் பிடுங்கி போடுவோம். அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. கையால் தான் புல்லெல்லாம் பிடுங்கி போடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது புறநூல் 1 களவழி 40 பொய்கையார். இது பாருங்கள், களவழி 40 களவழினாலே பொய் சம்மந்தப்பட்டது தானே, களவு பண்ணுறது. அப்போ களவழி பொய், இது ரெண்டுமே தப்பான விஷயம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. களவழி பொய் அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.